ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹேமா. இந்த வீடியோ மூலிமா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்னென்னா, நம்ம வீட்டில் நான் எப்படி வரலட்சுமி பூஜை பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரலட்சுமி பூஜை ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்போது தூக்கமே வராதுங்க. எப்போ தான் மார்னிங் ஆகும் அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கும் அப்படித்தானே? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி என்னோடய டே வந்து 3:30க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மார்னிங் எழுந்திரிச்சு நிறைய வேலை இருக்குல்ல, எல்லாமே செய்யணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். சீக்கிரம் எழுந்திரிச்சு உள்ளே இருக்கிற வேலைலாம் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோலம் போடுறதுக்கே வெளியே வந்தேன். அன்றைக்கே வர நிறைய மழை வந்துச்சு நைட்டு. முன்னாடி வந்து கோலம் போடணும்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வைப்பேன். ஒரு டைம் வந்து போடுவேன். ஆனால் அங்கே போயிட்டு வந்து மைண்ட் செட்டே மாறிடும். நான் ஒன்று யோசிச்சு வைப்பேன் போடலான்னு சொல்லிவிட்டு, ஆனால் அது போடவே மாட்டேன். மைண்டுக்கு வரும், அப்போ என்ன தோணுதோ அப்போ வந்து அது போட்டுடுவேன். சரி, அன்றைக்கி மகாலட்சுமி பூஜை இருக்குல்ல, அதனால் வந்து தாமரை போட்டு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருந்தேன். ரொம்ப நேரம் ஆகிடுச்சி, விடிஞ்சிருச்சு. நான் அன்றைக்கி வந்து சாணம் வந்து போடலை. இங்கே சாணம் பவுடர்னு சொல்லிட்டு கடையில் இருக்குது, அதுதான் வாங்கிட்டு வந்து போட்டால் கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்கும். அது போட்டால் நல்லா பச்சைன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் அது வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன். எப்போவும் சாணம் தான் தெளிப்பேன். எப்போவுமே கோலம் போட்டு முடிச்சுட்டு ஃப்ரைடே டியூஸ்டே அந்த மாதிரி டைமில் குங்குமஞ்சா வைக்கணும்னா கோலம் போட்டு முடிச்சுட்டு அப்போவே வந்து குங்குமஞ்சாலாம் வச்சுடுவேன். எப்போவுமே வந்து எனக்கு வந்து நான் அந்த ஹேபிட் வச்சுருக்கேன். வெளியே வந்து நம்ம கோலம் போட்ட கையோடு வந்து இதெல்லாம் பண்ணி நம்ம செஞ்சிட்டோம்னா வெளியே இருக்கிற வேலை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். எனக்கு அப்போ தான் வந்து ஃபுல்ஃபில்லாகவே இருக்கும். இன்றைக்கி நான் போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டு வாசலில் புங்க மரம் ஒன்று இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த பூ நிறைய கொட்டும், நல்லா இருக்குது. ஆனால் ரொம்ப குப்பை டஸ்ட்டு ஆகிட்டே இருக்கும். இடையில் வந்து அப்பப்போ பெருக்கி தள்ளிக்கிட்டே இருப்பேன். இல்லை வாசல் வந்து ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா டஸ்ட்டாக இருக்கும். இப்போ கீழே இருக்குது பாருங்கள், நிறைய பூ கொட்டுது மேலே. அந்த மரம் அவ்வளோ நிழல் தருது, நல்லா இருக்குது. அப்புறம் பசங்களுக்கு லஞ்செல்லாம் கட்டி பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் மதியத்துக்கு மேலே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நான் இந்த பூஜை வந்து 2வது வருஷம் செய்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வருஷம் செஞ்சுருந்தேன். அப்போ வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலை. எப்போவுமே பூஜை பண்ணால் நான் அழகாக அலங்காரம் பண்ணேன்னா நான் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவேன். அந்த மாதிரி எடுத்து வச்சு நான் வந்து ஃபோட்டோ ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன் போன வருஷம் பண்ணது. முதல்ல என்ன பண்ணேன்னா, ஒரு பெஞ்சு போட்டேன். அதுக்கு மேலே வந்து ஒரு துணி நல்லா விரிச்சிட்டேன். அது கோல்டன் கலரில் இருக்குது. அந்த துணிக்கு மேலே வாழை இலை வச்சுட்டு அதுக்கப்புறம் பச்சரிசி நல்லா நிரப்பி அதுக்கு மேலே குங்குமம், மஞ்சள், ₹1 காயின் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். முதல்ல வந்து பிள்ளையார் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். எப்போ எந்த பூஜை செஞ்சாலும் முதல்ல வந்து நம்ம பிள்ளையார் தான் பிடிச்சி வைக்கணும். நான் போன வருஷம் பூஜை பண்ணும்போது மஞ்சளில் பிடிச்சி வச்சேன். என்கிட்ட சின்ன பிள்ளையார் இருக்கார், குட்டியாக. அவர் தான் நான் எடுத்துகிட்டு வந்து எந்த பூஜை பண்ணாலும் அபிஷேகம் பண்ண கூட ஃபஸ்ட்டு வந்து நான் பிள்ளையாரை வச்சு பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் எல்லாமே பண்ணுவேன். இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அம்மனுக்கு காலையிலேயே வந்து நான் பூ கட்டி வச்சுருந்தேன். ரோஸும் சாமந்தியும் தான் இருந்துச்சு. அது வந்து செவ்வாய்க்கிழமையே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் அது எல்லாமே கட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம அம்மனுக்கு போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து வச்சேன். டைம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோலாம் வச்சுருந்தேன். 12 மணிக்கு மேலே தான் நல்ல நேரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாமே எடுத்து வந்து வச்சுருந்தேன். நான் எப்போவுமே பூஜை பண்ணால் உள்ளே இருக்கிற சிலை அம்மன் வந்து போன வருஷம் வந்து நான் ஒன்று வந்து யோசித்தேன். உள்ளே வந்து அம்மனுக்கு பூ வைக்கிற மீனாட்சி அம்மனுக்கு பூவே நிற்கலை. எல்லா சிலையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். எனக்கு தோணுச்சு பூஜையில் அவங்கள வைக்கணும்னு சொல்கிறாங்கன்னு அப்படின்னு எனக்கு மைண்ட் தோணுச்சு. நீங்கள் எப்படி நினச்சிக்கிறீங்கன்னு தெரியல. நான் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து பூஜையில் வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பூ வச்சேன். அப்போ தாங்க அந்த பூவே நின்றுச்சு. அதுலேருந்து மீனாட்சி அம்மாவை இந்த பூஜையில் நான் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். போன வருஷம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வருஷம் என்ன புதுசாக பண்ணியிருக்கேன்னா, இந்த ஸ்டூல் ஒன்று வாங்கியிருக்கேன். பின்னாடி பேக்ரவுண்டு ஸ்க்ரீன் வந்து வாங்கியிருக்கேன். போன வருஷம் பூஜை நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஸ்க்ரீன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி, வாங்கி வைக்கலாம் அடுத்த வருஷம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து மனை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து மஞ்சள் தடவி கோலம் போடலாம் அம்மன் கிட்ட அப்படின்னு. கீழே வந்து டைல்ஸில் போட்டால் லைட்டாக பட்டாலும் கலைஞ்சிடும். நம்ம மஞ்சள் பூசிட்டு அப்போவே கோலம் போட்டால் அந்த கோலம் வந்து நல்லா அந்த ஈரத்துக்கு அப்படியே பிடிச்சிக்கும், கொஞ்சம் கலையாமல் இருக்கும். அதனால் கோலம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். கோலம் நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குங்குமஞ்சாவும் வச்சுட்டேன். நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை. நான் போன வருஷம் இன்னும் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். இந்த வருஷம் தான் நான் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கேன்.
வருஷம் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நான் எப்படி பண்ணேன்னா, நான் சிம்பிளாக பண்ணியிருந்தேன். அம்மனுக்கு வந்து வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், மாங்கல்ய கயிறு, குங்குமஞ்சா இதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச நெய்வேத்தியம் செஞ்சு நான் படையல் பண்ணேன். நான் அப்படி தான் வேண்டிக்கிட்டேன். அப்போ வந்து வேண்டிக்கிட்டேன், நான் இந்த மாதிரி செஞ்சு தாம்பூலம்லாம் கொடுக்கணும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டேன். போன வருஷமும் நான் அதுதான் நினச்சேன். இன்னும் நிறைய பேருக்கு தாம்பூலம் கொடுக்கணும், நல்லா செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேண்டுதல் தான் எனக்கு இருந்துச்சு. மற்றபடி நான் வேறு எதுவும் வேண்டிக்கல. அதை விட எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே நான் இந்த வருஷம் நல்லா பண்ணேன். போன வருஷம் 5 பேருக்கு தாம்பூலம் கொடுத்தேன். இந்த வருஷம் வந்து 9 பேருக்கு தாம்பூலம் கொடுத்தேன். என்னோடய வேண்டுதல் ஒன்று மட்டும் தாங்க இருந்துச்சு. இன்னும் நிறைய பேருக்கு தாம்பூலம் கொடுக்கணும், அந்த ஒரு தான் உங்கள் பூஜையை இன்னும் நல்லா சிறப்பாக செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டேன். இது ஒரு வேண்டுதல் தான் என்னோடது. அப்புறம் டைம் நேரம்லாம் செக் பண்ணிவிட்டு ஸ்டவ்வுக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து சக்கரை பொங்கல் தான் அரிசி கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது ஹீட் ஆகிற கேப்பில் வந்து நம்ம காயெல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்போவுமே இந்த மாதிரி பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் கீழே வந்து உட்காந்துருவாங்க. ரொம்ப கால் வலி இருக்கும், ரொம்ப நேரம் நிற்கணும். அதனால் சொல்லிட்டு கீழே உட்காந்து தான் எல்லாமே வேலை செய்வேன். சக்கரை பொங்கலுக்கு அரிசி கழுவி வைக்கும் போது சிறுபருப்பும் கழுவி நல்லா வச்சுட்டேன். சரி கொஞ்சம் நேரம் ஹீட் ஆனதும் ஸ்லோ பண்ணிக்கலாம், இல்லை பொங்கிடும். சக்கரை பொங்கல் ரைஸ் நல்லா வெந்ததும் வெள்ளத்தை நல்லா துருவி வச்சுருந்தேன். நான் எப்போவுமே வந்து குண்டால் தான் செய்வேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருந்தோம், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து முந்திரி, திராட்சை இது எல்லாமே போட்டு நல்லா வறுத்து அதில் கொட்டிட்டேன். நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் செய்வேன். குக்கரில் வந்து நான் இன்னும் ட்ரை பண்ணலை. நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து நான் குக்கர்லலாம் செஞ்சதில்லை, குண்டால தான் செய்வேன். எனக்கு அது அப்படியே பழகிருச்சு. நான் எப்படி பருப்பு பாயாசம் செய்வேன்னு சொல்லிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஒரு குண்டா எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நம்ம பாயாசம் செய்ய போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வெல்லத்தை எடுத்துக்கோங்க. நல்லா நான் இடித்து வச்சுட்டேன். அதை நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். பருப்பு நல்லா வெந்ததும் சிறு பருப்பு நல்லா மேஷ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் பிரசாதம் நிறைய செஞ்சதால் கடாயில் செஞ்சுருந்தேன், இல்லைனா குக்கரில் தான் வச்சுருப்பேன். என்கிட்ட சின்ன குக்கர் தான் இருக்குது, பெரிய குக்கர் இருக்குது. அது வந்து நான்வெஜ்ஜெல்லாம் செஞ்சுட்டேன். நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ண பாத்திரம் வந்து பூஜைக்கு யூஸ் பண்ண மாட்டேன். நல்லா வந்து பருப்பு வந்து வெந்ததும் வெல்லத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டுங்க. இல்லைன்னா நிறைய வந்து மண் இருக்கும், கல் இருக்கும். அதனால தான் வந்து கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணணும். நறுக்கி வச்ச தேங்காய் இது எல்லாமே வந்து நெய்யில் வதக்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு பாயாசத்தை கூட ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணுங்க. லக்ஷ்மி தாயாருக்கு வந்து பூஜைக்கு பருப்பு பாயாசம் தான் செய்வாங்க. அரிசி வந்து ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சுண்டல் வேக போட்டிருந்தேன், அதையும் தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இடையில இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு சைடில் வந்து இந்த எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருந்தேன். சரி தாம்பூலம்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சின்ன சின்ன வேலை வந்து அப்படி செய்யும் போதே நம்ம இதெல்லாம் வந்து எடுத்து செஞ்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை அப்புறம் வந்து செஞ்சுக்கலான்னு சொன்னால் டைம் ஆகிடும். அதனால தான் வந்து சின்ன சின்ன வேலையை வந்து இந்த மாதிரி டைமில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அன்றைக்கி வந்து தாம்பூலத்துக்கு ஸ்டீல் பிளேட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் அன்றைக்கி வாங்கிட்டு வரல, அன்றைக்கி வந்து நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நான் வந்து 9 பேருக்கு தாம்பூலம் இன்றைக்கி கொடுக்குறேன். வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள் கயிறு வந்து ஏதோ கொடுக்கணுன்றதுக்காக கொடுக்கணுன்னு நினைக்க மாட்டேன். நான் எப்போ வந்து கொடுக்குற பொருள் நம்ம வந்து அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் வாங்கி கொடுப்பேன். அதனால் வந்து திரிச்ச கயிறுன்னு நம்ம கேட்கணும். அந்த மாதிரி திரிச்ச கயிறுனால் அது வந்து நல்லாயிருக்கும். நார்மல் டைமில் கவரில் வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு வந்து அது நல்லா இருக்காது. அதனால அந்த மாதிரி கயிறு வாங்கிட்டு வந்தேன். 4 வளையல், அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, அப்புறம் பூ வந்து ரோஸ் தான் வச்சுருந்தேன். அன்றைக்கி வந்து அதான் இருந்துச்சு கிடச்சிது. பூ வந்து எல்லாமே ரேட் அதிகமாக இருந்துச்சு. இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளேட்டில் வந்து சாமிக்கு வரிசையாக அந்த வாழைப்பழம், மாதுளம்பழம், ஆப்பிள், அதுக்கப்புறம் வந்து லட்டு தான் அன்றைக்கி வச்சுருந்தேன். மெயினாக வந்து நம்ம லக்ஷ்மி தாயாருக்கு நெல்லிக்காய் வைக்கணும். நெல்லிக்காயும் வாங்கிட்டு வந்தோம், அன்றைக்கி இருந்துச்சு. எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே வதக்கிட்டு இருந்தேன். இடையில வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வேலையே செஞ்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்து நான் 1 கேஜி வந்து பாஸ்மதி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். குவான்டிட்டி நிறைய செய்கிறதால முன்னாடியே தண்ணி அளந்து பக்கத்து கேஸில் வந்து ஹீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். எல்லாம் பிரசாதம் ரெடி பண்ணிவிட்டேன். அம்மா வந்து பிரசாதம்லாம் ரெடி பண்ணிவிட்டு டம் போட்டு வந்து உட்காந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். திடீர்னு பின்னாடி வந்து நின்றுருந்தாங்க. கொஞ்சம் பயந்துட்டேன். தங்கச்சி வந்து பூ கட்டி கொடுத்துருந்தாங்க சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த பூ தான் எடுத்து அம்மனுக்கு வச்சுருந்தேன். நெத்தி மல்லி அழகாக கட்டி கொடுத்துருந்தாங்க என் சிஸ்டரு. அதுக்கப்புறம் வந்து மார்னிங் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் இருந்துச்சா, சரி முன்னாடி கோலம் போடலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன்.
இன்றைக்கி அவ்வளோ கரெக்டாக இருந்துச்சு டைமு, ஒரு செகண்ட் கூட வேஸ்ட்டு பண்ணலை. அவ்வளோ வேலை இருந்துச்சு. எல்லாம் நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் 5 மணிக்கு போயிட்டு எல்லாருக்கிட்டேயும் வந்து நம்ம வீட்டில் வர மகாலட்சுமி பூஜை இருக்குது, தாம்பூலம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்திருந்தேன். நம்ம ஊரில் வந்து கிராமத்தில் இதுவரையும் யாரும் பண்ணலை எனக்கு தெரிஞ்சு. நான் தான் இப்போ பண்ணியிருக்கேன். அது வந்து வந்திருந்த பெரியவங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு பூஜை, நல்லா பண்ணியிருக்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பி. நம்ம வந்து இந்த பூஜை எடுத்து பண்ணியிருக்கோம். என் சைடு வந்து அம்மா வீட்டில் வந்து நோன்பு இருக்குது, தீபாவளிக்கு கௌரி நோன்பு வரும். மாமியார் வீட்டில் நோன்பு கிடையாது. நான் வந்து சரி நமக்கு நோன்பு இல்லை, நம்ம அது செய்யலை, நம்ம வர மகாலட்சுமி பூஜை நம்ம எடுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டை பூஜை எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே கமெண்ட்டே பண்ண மாட்டேறீங்க. பூஜை எப்படி இருக்காச்சும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. போன வருஷம் விட இந்த வருஷம் எல்லாமே நல்லபடியாக செஞ்சுருந்தேன். அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. எல்லாமே நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டு பாப்பாவும் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருந்தேன். எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ரெடி ஆகிறதுக்கும் டைம் இல்லை. கொஞ்சம் வந்து வேலை கரெக்டாக இருந்தது. பாப்பா தான் வீடியோலாம் ஷூட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நைட்டு படுக்கிறதுக்கே வந்து 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அவங்க ஹோம் ஒர்க்லாம் இருந்தது. அப்படி இருந்தும் எனக்கு கொஞ்சம் வந்து வீடியோலாம் எடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாரும் கூப்பிட்டு எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லாம் நல்லபடியாக பண்ணி முடிச்சிருந்தேன். இன்றைக்கி பூஜையும் நல்லா திருப்தியாக பண்ணேன். என்ன ஒன்றுன்னா ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. லேட் ஆகிடுச்சு அவங்க வர்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஒருத்தராக வந்து நான் கூப்பிட்ட எல்லாருமே வந்திருந்தாங்க. நல்லபடியாக வந்து எல்லாருமே அம்மனை வந்து வழிபட்டு இருந்தாங்க. நம்ம கொஞ்சம் நேரம் பூஜையை பார்த்துட்டு வரலாம் வாங்க. என் பையனுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்களா, அவங்க தான் வந்து எங்கள் மாமியார். இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி சுற்று அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவன் சாமி கும்பிட்டான். குட்டி பையன் கீழே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இவர் தான் எங்கள் மாமனார். அங்கே இருக்காங்களா அவங்க வந்து என் மாமியார். ஃபஸ்ட்டு நான் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க தான் வந்து கும்பிட்டுருந்தாங்க. அவங்கக்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு மங்கலத்திலும் பொட்டெல்லாம் வச்சுக்கணும். ஃபேமிலியாக வாங்கணும்னு ஆசை. அவர் வந்து வேலைக்கு போயிட்டாங்க, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் வரையும் விழுந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். எல்லாருக்கிட்டேயும் நல்லபடியாக வந்து தாம்பூலம்லாம் கொடுத்துட்டு பூஜையை வந்து நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்து அம்மா வந்திருந்தாங்க. இவங்க தான் என்னோடய அம்மா. எனக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. ஈவினிங் வடைலாம் வந்து மாவை தான் எல்லாமே அம்மா தான் அரைச்சி கொடுத்தாங்க. நான் பாப்பா இட்டிட்டு வர போயிட்டு இருந்தேன்னா அம்மா தான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருந்தாங்க. எப்படி சொல்கிறது, நம்மளோட கஷ்டம் வந்து நம்ம அம்மாவுக்கு தான் தெரியும்ல. அவங்க தான் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. இல்லைன்னா கொஞ்சம் வந்து லேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த பசங்க வந்துடுறாங்க, சின்ன பசங்க. அவங்க வந்து சரி குழந்தைங்கள எப்படி வெறும் கையோடு அனுப்புறதுன்னு சொல்லிட்டு தாம்பூலம் 4 வளையெல்லாம் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துருந்தேன். அப்போ சொல்லியிருந்தாங்க நீ பெரியவ தானே ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு இவங்க வந்து எங்கள் ஓரத்தி அவங்களே கூப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அத்தை மாமா கிட்டேன்னு சொல்லியிருந்தேன். எல்லாருக்கும் நல்லபடியாக வந்து தாம்பூலம்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வீட்டில் வந்து செஞ்ச பிரசாதம் எல்லாருக்குமே வந்து கொடுத்து அன்றைக்கி வந்திருந்த எல்லாருமே சொல்லியிருந்தாங்க பூஜை நல்லா இருந்தது, செஞ்சிருந்த பிரசாதம் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்பாவும் வந்திருந்தாங்க. அப்பா அம்மா கிட்டே வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அது கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. அவங்கக்கிட்டேயும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு மாங்கல்யத்தில் பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய விரதத்தை நல்லபடியாக முடிச்சிட்டேன். நானாக வரும். அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ருந்தோம். அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடல, ஒன்றுமே பசியே இல்லைங்க. மற்ற டைம் எல்லாமே வந்து சீக்கிரம் பசி எடுக்கும். என்னன்னு தெரியல, அம்மனோட அருள் தான் நினைக்கிறேன். இந்த வருஷம் பூஜையை நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டேன். என்னோட ஒரே வேண்டுதல் அடுத்த வருஷம் இன்னும் நிறைய பேருக்கு தாம்பூலம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம வீட்டு பூஜை எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.